Hello students, today we are going to see your supplementary of your unit hobby turns into a successful career. அந்த லெசனோட supplementary தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த supplementary story supplementaryனாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஸ்டோரி தான். நீங்க எப்படி ஸ்டோரி புக்ஸ் படிப்பீங்களோ அதே மாதிரி தான் this is a story. So title பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் a hunter turned a naturalist. அதாவது ஜிம் கார்பெட் அப்படின்ற ஒரு மனிதரை பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்கு. அவர் யாருன்னா ஒரு ஹண்டர்னா வேட்டையாடுறவர். பட் ஹீ டர்ன்ட் இன்டு அ நேச்சுரலிஸ்ட். அவர் வந்து ஆரம்பத்தில் ஹண்டராக இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து ஒரு நேச்சுரலிஸ்ட்னா இயற்கையை விரும்புகிறவராக மாறினார். ஸோ அவரை பற்றின ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். I will read the paragraph and explain you. Just follow பண்ணிக்கோங்க. Edward James Corbett, popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist, and writer. He has hunted a number of man-eating tigers and leopards in India. He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cine film camera. Corbett always preferred to hunt alone and on foot. He often hunted with Robin, his dog. Though he was an expert hunter, he admired wildlife. He did not like to kill wild animals for pleasure or sport, but he did not hesitate to kill man-eating tigers or leopards. He hunted these animals only to help people and only at the request of the government. He took no joy from the kill. He often said that not against the law of nature, but against the laws of human. So Jim Corbett அப்படிங்கிற எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட் அதுதான் வந்து அவரோட ஒரிஜினலான நேம். பட் அவர் எல்லாரும் கூப்பிடுறது வந்து ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னா வந்து காட்டு விலங்குகள் அண்ட் காடுகளை வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவர் தான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ நேச்சுரலிஸ்ட் அண்ட் அ ரைட்டர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மேன் ஈட்டிங் டைகர்ஸ், அதாவது வந்து புலிகளே வந்து மனிதர்களை கொன்று சாப்பிட்ற புலிகள் அண்ட் லெப்பர்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து ஹண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்தியாவில் வந்து நிறையவே ஹண்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைகர்ஸ் அண்ட் அதர் வைல்ட் அனிமல்ஸை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு யூஸிங் ஹிஸ் சினி கேமரா. அதுவும் அவரோட ஒன் ஆஃப் த ஹாபி. எப்போதுமே அவர் வந்து ஹண்ட் பண்ணும்போது காலால் நடந்து போய் தான் ஹண்ட் பண்ணுவார் அண்ட் வித் ஹிஸ் டாக். அதே மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஹண்டராக இருந்தாலும் வைல்ட் லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்காரு, வியந்து பார்த்துருக்காரு. அண்ட் ஒரு ப்ளஷருக்காகவோ ஒரு ஸ்போர்ட், அதாவது வந்து நிறைய பேர் வந்து ஹண்டிங் வந்து ஒரு ப்ளஷருக்காக பண்ணுவாங்க, அதாவது அவங்களோட விருப்பத்துக்காக வந்து ஹண்டிங் பண்ணுவாங்க. பட் அவர் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவருக்கு வந்து மேன் ஈட்டிங் டைகர்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் அதை மட்டும், அந்த மேன் ஈட்டிங் டைகர்ஸ் ஆர் லெப்பர்ட்ஸ் அது மனிதர்களை கொல்ற புலிகள் அண்ட் சிறுத்தை புலிகள் இதெல்லாம் தான் வந்து அவர் வந்து ஹண்ட் பண்ணுவார். எதுக்காக இந்த ஹண்டிங் அவர் பண்ணுறாரு அப்படின்னா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் கவர்மெண்ட் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் அவர் ஹண்ட் பண்ணுவார். மற்றபடி அவருக்கு வந்து அனிமல்ஸை வந்து கில் பண்ணுறதுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. அவர் எப்போதுமே என்ன சொல்வார் அப்படின்னா நேச்சரோட லாக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம வந்து எதையும் செய்யக்கூடாது, ஆனால் மனிதர்களோட லாஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக நம்ம அதை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்வார். ஸோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. According to his theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. As they cannot run fast, they start killing humans. People cannot run as fast as animals, so they become easy prey. After eating human flesh once, a tiger will not eat any other flesh. These tigers are called man-eaters.
ஸோ ஜிம் கார்பட்டோட தியரி படி என்னன்னா, ஒரு டைகர் வந்து எப்போ ஹியூமன்னா மனுஷனை எப்போ சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒன்று வயசாயிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ஏதாவது அடிபட்டிருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி 2 விஷயங்கள்ல வந்து டைகரால ஃபாஸ்டா ஓடி தன்னோட இரையை பிடிக்க முடியாது. அதாவது டைகர் வந்து யூஸ்வலி அனிமல்ஸை தான் சாப்பிடும். அனிமல்ஸ் வந்து வேகமா ஓடும். டைகரும் வேகமா ஓடி போய் அந்த ப்ரேனா உணவு, ஸோ அதை பிடிக்கும். ஆனால் டைகருக்கு வந்து வயசாக இருந்தாலோ இல்லைன்னா வந்து ரொம்ப அடிபட்டிருந்தாலோ அதனால வேகமாக ஓட முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுன்னா, ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும். ஒரு தடவை ஹியூமன் ஃப்ளெஷ்ஷை டேஸ்ட் பண்ணால் டைகர் வந்து வேறு எந்த ஃப்ளெஷ்ஷும் சாப்பிடாது. ஸோ ஹியூமன்ஸால ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதுங்கிறதுனால அவங்க வந்து தே பிகம் ஈஸி ப்ரே ஃபார் த டைகர்ஸ். ஸோ இந்த மாதிரி மனுஷங்களை கொன்று சாப்பிட்ற டைகர்ஸ் ஆர் கால்ட் as man eaters. His first man-eating tiger hunt was the Champawat tiger. It was the Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal and the Kumaon area of India. Her attacks have been listed in the Guinness Book of World Records as the highest number of fatalities from a tiger. She was shot in 1907 by Jim Corbett. ஸோ ஜிம் கார்பட்டோட ஃபர்ஸ்ட் ஹண்ட் வந்து 1907ல் சம்பவாத் டைகர் அப்படின்ற ஒரு டைகர், அது வந்து ஒரு பெங்கால் டைகரஸ், நியர்லி 436 டெத்ஸ் வந்து காஸ் பண்ணியிருக்கு நேபாள்லேயும் இந்தியாவில் குமோன் ஏரியாலையும். அதனோட அட்டாக்ஸ் வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் கூட வந்து இடம் பெற்றிருக்கு as the highest number of fatalities. ஸோ அது வந்து ஒரு பெண் புலி. அந்த பெண் புலியை வந்து ஜிம் கார்பட் வந்து 1907ல் வந்து ஹண்ட் பண்ணாரு. The tigress began her attacks in a Rupal village in western Nepal Himalayas. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. There she continued her killings in the Kumaon district. All her kills happened during the daylight. After several incidents, people stopped going into the forest to collect firewood, fruits, roots, and other things. They were terrified to go out and refused to leave their huts for work after hearing her roar from the forest. The British government requested Jim Corbett to help the villagers. He agreed to hunt down the man-eater. ஸோ அந்த சம்பவாத் டைகர் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் நேபாளில் ரூபால் வில்லேஜில் இருக்கிற, அதாவது ஹிமாலயாஸில் இருக்குது, அங்கே தான் வந்து அதனோட அட்டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சுது. ஹண்டர்ஸ் வந்து போனாங்க அதை கில் பண்ணுறதுக்கு, பட் அந்த பெண் புலி அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ நேபாளீஸ் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைகரை அவங்களால கொல்லவும் முடியல, பிடிக்கவும் முடியல. ஸோ அதனால் இந்தியாவோட பார்டர் நோக்கி அதை துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அது குமோன்ற ஏரியாவில் வந்ததுக்கப்புறமா திருப்பியும் வந்து மனிதர்களை கொல்ல ஆரம்பிச்சுது. ஸோ எல்லாமே வந்து டே டைமில் தான் அது வந்து மனிதர்களை கொன்னுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த குமோன் ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே வந்து பயப்பட்டாங்க ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு. அவங்க வீட்டை விட்டு கூட அவங்க வெளியே வரல. ஏன்னா டைகரோட அந்த ரோர்னா அது கத்துற அந்த சத்தத்தை கேட்டாலே அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜிம் கார்பட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அந்த டைகரை ஹண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவரும் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டு அந்த மேன்-ஈட்டரை ஹண்ட் பண்ணுறதுக்கு கிளம்பினாரு. He camped in the Kumaon district and started tracking the tigress. He moved around the villages and restricted the activities of the man-eater. After several unsuccessful attempts, Corbett managed to kill the tiger when it killed a 16-year-old girl in the village near Champawat and left a trail of blood, which Corbett followed. After a whole day of pursuit, Corbett had to abandon the hunt, decided to use villagers and to organize a bait the next day near the Champa river. With the help of the Tahsildar of Champawat, the bait was organized with about 300 villagers. The next day, Corbett shot the tigress dead near the Chatar bridge in Champawat. A cement board was erected, marking the place where the tigress was finally brought down. ஸோ ஜிம் கார்பட் வந்து அந்த டைகரை ஹண்ட் பண்ணுறதுக்கு குமோன் டிஸ்ட்ரிக்டில் கேம்ப் பண்ணுறாரு. அந்த டைகரை வந்து ட்ராக் பண்ணுறாரு. வில்லேஜ்குள்ளே வந்து அவர் வந்து மூவ் பண்ணி டைகரோட ஆக்டிவிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு.
நிறைய அன்சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து காபர்ட் வந்து அந்த டைகரை வந்து ஒரு நாள் கொல்றாரு. எப்போனா அந்த டைகர் வந்து ஒரு 16 வயசு பொண்ணை வந்து கில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த டைகரை வந்து அவர் வந்து கில் பண்றாரு. எங்கன்னா நியர் சம்பவாத் வில்லேஜ் கிட்டக்க. அது வந்து ஒரு 16 வயசு பொண்ணை வந்து கொன்னுட்டு அந்த பிளட் ட்ரெயில்னா அந்த பிளட்டோட பாதை, அந்த பிளட் வந்து அப்படியே ஒழுக விட்டுட்டு அது காட்டுக்குள்ளே போகுது இல்லையா, அதான் அந்த ட்ரெயில். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த டைகர் இருக்கிற இடத்த வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு நாள் முழுக்க வந்து அவர் வந்து அந்த டைகரை வந்து ஃபாலோ பண்ணி போறாரு. பட் வந்து அவரால் அன்னைக்கு வந்து ஹண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அடுத்த நாள் வந்து சம்பா ரிவர் கிட்ட வந்து ஒரு பெயிட் ஒன்று ஆர்கனைஸ் பண்றாரு வித் த ஹெல்ப் ஆஃப் த வில்லேஜஸ். பெயிட் அப்படின்னா வந்து ஒரு பொறி, அதாவது அந்த டைகரை பிடிக்கிறதுக்கான ஒரு பொறியை வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ சத்தார் பிரிட்ஜ் சம்பா ரிவர் கிட்ட வந்து அந்த டைகரை வர வைக்கிறதுக்கு ஒரு பொறி ஏற்பாடு பண்ணும்போது இந்த டைகர் வெளியே வருது. அப்போ அதை வந்து ஷூட் பண்ணி கில் பண்றாரு ஜிம் காபர்ட். அந்த இடத்துல வந்து ஒரு சிமெண்ட் போர்டு வந்து எரெக்ட் பண்றாங்க அந்த டைகர் வந்து ஹண்ட் பண்ண இடத்துல. A postmortem on the tigress showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken, the upper one in half, the lower one right down to the bone. This injury was a result of an old gunshot from a game hunter who failed to track and kill it. According to Cobbett, probably this injury prevented her from hunting her natural prey and hence she started to hunt humans. So the tiger கொன்னதுக்கு அப்புறமா அந்த டைகரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னா, அதோட கெனைன் டீத்ஸ்னா அந்த சிங்கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீத் வந்து மேல் பல்லும் கீழ்பல்லும் வந்து உடஞ்சிருக்கு. அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு கேம் ஹண்டர் முன்னாடி அதை வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஷூட் பண்ண முடியல. அதனால அந்த இடத்துல வந்து அந்த மவுத்ல கெனைன் டீத் கிட்டக்க வந்து அந்த டைகருக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸோ இந்த ஹர்ட்னால அதால வந்து அதோட நேச்சுரல் ப்ரேயான அனிமல்ஸை வந்து அதால ஹண்ட் பண்ணி சாப்பிட முடியல. ஸோ இட் ஸ்டார்டட் அட்டாக்கிங் ஹியூமன்ஸ் விச் ஆர் ஈஸியஸ்ட் ப்ரே டு தெம். Jim Cobbett was always against game hunting. He strongly advocated that deforestation and human encroachment were the main cause of the mischief of wild animals. He went on lecturing tours to educate the people about their natural heritage and the need to conserve forests and their wildlife. He promoted the Association of Preservation of Game and the All India Conference for the Preservation of Wildlife. He played a key role in establishing India's first national park in the Kumaon Hills, the Haley National Park in Uttarakhand, India. It was initially named after Lord Malcolm Haley. Jim Cobbett died on 19th April 1955. The park was renamed in 1957 as the Jim Cobbett National Park. It was named after him to honor his role in establishing this protected area in 1930s. ஸோ ஜிம் காபர்ட் வந்து ஹி இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். அதாவது விலங்குகளை கொள்கிற அந்த ஹண்டிங் வந்து கேமாக ஒரு ஸ்போர்ட்டாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஜிம் காபர்ட் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எப்போதுமே வந்து ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபாரஸ்ட்டில் வந்து ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எப்போதுமே சொல்வார். ஏன்னா ஃபாரஸ்ட்டை வந்து மனிதர்கள் போய் என்க்ரோச் பண்ணிக்கிட்டா, ஆக்கிரமிச்சுக்கிட்டா அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதனோட அட்டாக்ஸை வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து அவர் எப்போவுமே வந்து டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட்டை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்வார். ஸோ அதே மாதிரி நிறைய லெக்சரிங் டூர்ஸும் அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்கிற வில்லேஜஸ்க்கெலாம் போய் மக்களை வந்து எஜுகேட் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து நேச்சுரல் ஹெரிட்டேஜ், நம்மளோட இயற்கை வளங்களை, ஃபாரஸ்ட்டை, வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அவர் வந்து அசோசியேஷன் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம் அண்ட் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், இந்த 2 அசோசியேஷனை வந்து ப்ரமோட் பண்ணார். அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் பார்க் இன் குமோன் ஹில்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹீ பிளேட் அ கீ ரோல். அது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த நேஷ்னல் பார்க் வந்து
லார்ட் மால்கம் ஹெய்லி அவரோட பேரை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஜிம் கார்பெட் வந்து 1955 இறந்ததுக்கு அப்புறமா 1957 அந்த நேஷனல் பார்க்கை ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குன்னு ரீநேம் பண்ணாங்க. இது வந்து எதனாலனா ஜிம் கார்பெட்டை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக, பிகாஸ் அவர் அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய அவரே அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ அதனால அவரை ஹானர் பண்ணுறதுக்காக அவரோட பேரை வச்சாங்க. Do you know பாருங்க, Jadav Payeng is better known as the forest man of India. He earned this name by spending 30 years of his life planting trees, creating a real man-made forest of 550 hectares. ஸோ ஜாதவ் பையங் அப்படின்றவர் வந்து இந்தியாவோட ஃபாரஸ்ட் மேனு அவர் அழைக்கிறாங்க. எதனாலனா அவரோட வாழ்க்கையில 30 வருஷமா அவர் வந்து ட்ரீஸை வந்து பிளான் பண்ணி ஒரு மேன் மேட் ஃபாரஸ்டே வந்து உருவாக்கியிருக்காரு ஃபார் 550 ஹெக்டேர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜிம் கார்பெட் பற்றின ஒரு ஸ்டோரியை படித்தோம். எப்படி அவர் டைகர்ஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணினாரு அப்படின்ற ஸ்டோரி படித்தோம். இப்போ வந்து எக்ஸசைசஸ் இன் தட் ஸ்டோரி. glossary you have to complete ஃபுல்லாக படித்து நோட் புக்கில் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து fill in the blanks. you try this. ஜிம் கார்பெட் died on எப்போ அவர் இறந்தாருன்றது எழுதணும். கார்பெட் shot wild animals in his ஃபில் பண்ணணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது உங்களோட ஓனாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பி பாருங்கள், ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 5 lines ஆஃப் பேராகிராஃப், இதை படிச்சுட்டு இந்த 3 questions ஆன்சர் பண்ணணும். வெரி ஈஸி. இது வந்து உங்களோட ரீடிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணும். பேராகிராஃபை படிச்சுட்டு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுன்றது வந்து very very important English skill, one of the reading skills. இது வந்து it not only improves your reading skill but also helps you in getting good marks in your English subject. அதாவது உங்களோட question paperல வந்து ஒரு minimum 5 marks வந்து இந்த reading the passage and answering the questions வரும். ஸோ இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பேராகிராஃப்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி டு ஆன்சர். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். திஸ் ஐ கேன் சென்ட் யூ த ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் கொஷின்ஸ் ஐ கேன் சென்ட் யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் டு சக்ஸஸ் பாருங்கள், அனலாகி பார்க்க போகிறோம். அனலாகி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு 2 வேர்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி இன்னொரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்ன்றதை நம்ம எடுத்து எழுதணும். அதான் வந்து அனலாகி. அனலாகி அப்படின்னா சிமிலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீடிங் நாலேஜ் இந்த ரெண்டுத்துக்கும் சிமிலராக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க்கோட அந்த சேம் ரிலேஷன்ஷிப் எந்த வேர்ட் கொடுக்குது அப்படின்றத இந்த 4 வேர்ட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். அதான் அனலாகி. ஸோ ரீடிங் நாலேஜ் அப்படின்னா அர்த்தம், ரீடிங் கிவ்ஸ் யூ நாலேஜ். நம்ம படிக்கிறதுனால நம்மளோட நாலேஜ் அறிவு வளருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரீடிங் எதை கொடுக்குது? நாலேஜை கொடுக்குது. ஒர்க் அப்போ எதை கொடுக்கும்? experience. By work you can gain experience. Second one பாருங்க, cricket bat. ஸோ கிரிக்கெட் வந்து நம்ம எதை வச்சு விளையாடுவோம்? பேட் வச்சு விளையாடுவோம். அப்போ ஹாக்கி எதை வச்சு விளையாடுவோம்? ஸ்டிக் வச்சு விளையாடுவோம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸோட அனலாகி ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் கொடுத்துருக்குற இந்த வேர்டோட ஆன்சர் என்னன்றது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மீதி 3, 4, 5, 6 நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வந்து நான் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு செல்ஃப். இது வந்து நீங்கள் ஓனாக தான் நீங்கள் பண்ணணும். ட்ரை டு நோ வெதர் யுவர் ஹாபி மேக்ஸ் திங்ஸ் ஈஸி. அதாவது வந்து இங்கே வந்து ஒரு ஹாபி கொடுத்துருக்காங்க. Think that you want to make it easy like reading, writing, playing, singing, dancing, etc. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஹாபியை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். எனக்கு ரீடிங் பிடிக்கும்ன்றவங்க ரீடிங்னு எழுதிக்கலாம்.
பிளேயிங் பிடிக்கணும்னா பிளேயிங் எழுதிக்கலாம், ரைட்டிங் பிடிக்குன்றவங்க ரைட்டிங் எழுதிக்கலாம், இல்லை எனக்கு பாட்டு பாட பிடிக்குன்றவங்க சிங்கிங் எழுதிக்கலாம், டான்ஸிங் பிடிக்குன்றவங்க உங்களுக்கு என்ன ஹாபி பிடிக்கும், உங்களோட லீஷர் டைமில் பொழுதுபோக்காக நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. எது வேணா இருக்கலாம். டே 1 7 நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இன்னிலேருந்து எடுத்துக்கோங்க. டைம் தட் யூ ஸ்பெண்ட் இன் அ டே. ஸோ நீங்கள் அந்த ஹாபிக்காக ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 1 hour, 2 hours, half an hour, 10 minutes, அது நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிகிட்டே வரணும் ஒவ்வொரு நாளும். யோர் ஃபீலிங். ஸோ நீங்கள் அந்த ஹாபியை பண்ணும்போது, தினமும் பண்ணும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, இல்லை போரிங்காக இருக்கா அப்படின்றத இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், ஈஸியாக இருக்கா டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இன்றைக்கே முடிக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, ஒரு 1 week நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறதுக்கு. உங்களுக்கு எது பிடிச்சமான ஹாபியோ அந்த ஹாபியை வந்து இங்கே எடுத்துக்கோங்க. அந்த ஹாபியை வந்து இன்னிலேருந்து ஒரு வாரம் நீங்கள் வந்து அதை தினமும் அந்த ஹாபியை பண்ணுங்கள். டோன்ட் கோ இன் டு வீடியோ கேம்ஸ் அண்ட் ஆல். வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி டிஜிட்டலான இது டிவி பார்க்குறது அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாத ஒரு ஹாபி எடுக்காதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹாபி எடுங்க. லைக் ரீடிங், பிளேயிங்னா மற்ற குழந்தைங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ளே பண்ணுறது, அதாவது கிரிக்கெட் இல்லை மற்ற கேம்ஸ் விளையாடுறது. நோ வீடியோ கேம்ஸ் அண்ட் நோ வாட்சிங் டிவி. இது 2 ஹாபி இங்கே போடாதீங்க. மீதி யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹாபி எதுவானாலும் இங்கே போட்டுக்கலாம். சிங்கிங், டான்ஸிங், எது வேணா இருக்கலாம். குக்கிங், நிறைய பேருக்கு குக்கிங் கூட பிடிக்கும், அது கூட நீங்கள் போடலாம். ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் அந்த ஹாபி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்றத இங்கே எழுதணும். அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுறீங்கன்றதை எழுதணும். ஜென்யூனாக எழுதுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எழுதுங்க. அதை பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்றதை இங்கே ரெக்கார்ட் பண்ணும். 7 daysக்கு அப்புறம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே நீங்கள் எனக்கு இதை அனுப்புனா போதும். ஸோ ஜஸ்ட் டூ இட் அண்ட் ட்ரை டு see which hobby of yours makes you happy. Okay, so with this we are completing this lesson. Hobby அப்படின்ற இந்த லெசனில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, vocabulary and English skills எல்லாமே வந்து முடிச்சாச்சு. லெட்டர் ரைட்டிங் மற்றும் இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்றது நான் வந்து செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுவும் நான் உங்களுக்கு இன்றைக்கி அனுப்பி வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் திருப்பி படித்து பாருங்கள். இந்த சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி வந்து திருப்பி ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கதை புரியுதான்னு பாருங்கள். அதுதான் வந்து உங்களோட ரீடிங் ஸ்கில்லை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.